சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இன்ஸ்பெக்டர் சார், இந்த லெட்டரை உங்க ஏசி மாடத்துக்கிட்ட கொடுத்துருங்க. இந்தா வந்து எடுத்துக்க. ஐயோ ஐயோ, என்ன இவ்வளவு ஸ்பீடா ஓடுறா? டேய் நில்றா, டேய் காவலி புள்ள நில்றா, டேய் நில்றா, நில்லு. அடே தம்பி, உடனே தாண்டா ஒரு டீ குடிச்சிட்டு போடா. ஏட்டையா, என் கணக்குல நீங்களே சாப்பிட்டுக்கோங்க. டேய் 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 நில்றா, டேய் நில்லு, டேய் நில்லுடா. நீ ஓடி மறைஞ்சிட்டியா? இந்த கட்டப்போ யாருன்னு காட்டுறேன்டா. மேடம், ஒரு ஓடி பையன் வந்து ஸ்டேஷனுக்குள்ள இந்த லெட்டர் தூக்கி போட்டு உங்ககிட்ட கொடுக்க சொல்லிட்டு ஓடி போயிட்டான் மேடம். எங்க அண்ணன் சுரேஷை கொன்னுட்டு எல்லாரும் ஜாலியா இருக்கீங்களா? என் அண்ணனை என்கவுண்டர் பண்ண டீம்ல இருக்கிற யாரையும் நாங்க விட மாட்டோம். அவங்க குடும்பத்தையும் கொல்லுவோம். இந்த லெட்டரை படிக்கிற நீங்க கூட முதல்ல இருக்கும். இப்படிக்கு சுரேஷன் சூப்பர் தம்பிகள். இத வச்சுட்டு போன அந்த ரவுடிய புடிச்சிங்களா? இல்ல மேடம், ஓடிட்டேன் மேடம். சார், இதெல்லாம் சும்மா நம்மள மிரட்டுறதுக்காக தான் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் நம்ம சீரியஸா எடுத்துக்க கூடாது. எதுவா இருந்தாலும் டிசிக்கு ஒரு வார்த்தை இன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஓகே மேடம். அப்புறம் டீம்ல இருக்கிற எல்லார்கிட்டயும் இன்ஃபார்ம் பண்ணி கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க சொல்லுங்க. ப்ரொடெக்ஷன் கேட்டாங்கன்னா அரேஞ்ச் பண்ணிடலாம். சரிங்க மேடம். இந்த லெட்டர் விஷயம் சின்னையாவுக்கு தெரிஞ்சா இத வச்சு ஒரு பெரிய அலப்பறையே கிளப்புவாரு. அதனால இந்த லெட்டர் விஷயம் சின்னையாவுக்கு தெரியாம ஜாக்கிரதையா வச்சுக்கணும். ஐயோ, எடு எடு எட்ரை முதல்ல. பாத்து பாத்து பாத்து, மெதுவா பாத்து. ஐயோ, போ போ போ. இப்ப போய் கதவு தர. ஓ, வசுந்தரா தூங்கிட்டு இருக்காளா? ஆஹா, இல்ல இல்ல, தூங்கலாம் இல்ல. வா தூங்கலையா? அபி, கதவை லாக் பண்ணு. உட்காரு பத்மா. வசுந்தரா, உடம்பு இப்ப எப்படிமா இருக்கு? எனக்கு உடம்புக்கு ஒண்ணும் இல்ல. என்ன சொல்ற? உனக்கு உடம்பு நல்லா இருக்கா? ஆமா, அது ஒரு பெரிய கதை பத்மா. அது நான் சொல்றேன், என்ன தப்பா எடுத்துக்காத. இந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணம் உன் பையன் மனோஜ் தான். அவன் ஆரம்பத்துல அழகுக்கு தனிப்பட்ட முறையில போன் பண்ணி இஷ்டத்துக்கு மிரட்டி இருக்கான். ஈஸ்வரி வேலைக்கு போனா கண்டிப்பா அவளை கொன்னுடுவேன், அவ ஐபிஎஸ் ஆக கூடாது, அப்படி இப்படின்னு அவன் மிரட்டின மிரட்டல அழகு ரொம்ப பயந்து போயிருக்கான். எங்க ஈஸ்வரிக்கு அவனால ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு ரொம்ப பயந்து போய் ஒருவேளை ஈஸ்வரிய வேலைக்கு அனுப்பாம இருந்தா இந்த பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆயிடுமேன்னு ஈஸ்வரி வேலைக்கே போக கூடாதுன்னு அழகு முடிவு பண்ணி அவ வேலைக்கு போகும்போதெல்லாம் ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணி அவளை தடுத்து நிறுத்த முயற்சி பண்ணிருக்கான். பத்தாவதுக்கு அவ இப்போ ஒரு ரவுடிய என்கவுண்டர் வேற பண்ணிருக்காளா. அந்த ரவுடியோட ஃபேமிலி ஈஸ்வரி அந்த போலீஸ் ஆபீசர் குடும்பத்தை ஏதாவது பண்ணிடுவோம், கண்டிப்பா கொன்னுடுவோம்னு சபதம் எடுத்திருக்காங்களாம். இத வேற இவன் கேள்விப்பட்டுட்டான். அதுல இருந்து அவனால சும்மாவே இருக்க முடியல. ஈஸ்வரி கண்டிப்பா வேலைக்கு போனா ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துரும், அவளோட உயிருக்கே ஆபத்துன்னு அவன் பயப்படுறான். அதனாலதான் இதுல ஒரு பிளான் பண்ணி குலசாமி கோயிலுக்கு போனா இவ வேலைக்கு போறத தடுத்து நிறுத்திடலான்னு நம்ம குடும்பத்துல இருக்கிற எல்லாருமா சேர்ந்து இந்த குலசாமி பிளான போட்டிருக்காங்க. ஈஸ்வரியால 2-3 நாள்லாம் லீவ் போட முடியாதுல்ல, அதுக்காக தான் நான் மயக்கம் போடுற டிராமாவை போட்டு ஒரு வழியா குலசாமி கோயிலுக்கு போற பிளானையே மொத்தமா நிறுத்தினேன். வசுந்தரா,
உனக்கு நிஜமாவே இந்த பிபி எல்லாம் வந்த உடனே ஏதோ உடம்பு சரியில்லைன்னு சொல்லி நான் ரொம்ப பயந்துட்டேன். நானே படபடன்னு ஆயிட்டேன். நான் டாக்டருக்கு ஃபோன் பண்ணி கன்சல்ட் பண்ணி இப்படி எல்லாம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நான் அவங்க கிட்ட பேசினேன். இதுல இன்னொரு கொடுமை என்னன்னா, என்ன முத குலதெய்வம் கோயிலுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னேன். அந்த ப்ரோக்ராம் கேன்சல் ஆன உடனே ஏதோ சாமி குத்து ஆயிடுச்சு. நான் பயந்து காலையில காளியம்மன் கோயிலுக்கு வரேன்னு வேண்டிக்கிட்டேம்மா. பரவாயில்ல பத்மா. என்னால இந்த உடம்பு சரியில்லாத மாதிரிலாம் நடிச்சுக்கிட்டே இருக்க முடியல. அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த ரூமை விட்டு என்னால வெளியில வர முடியல. அழகு அங்கேயே நின்னு கண்கொத்தி பாம்பு மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கான். அதான் சரி ரூம்குள்ளேயே அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கலாமேன்னு நானும் அபியும் சேர்ந்து இங்க செஸ் விளையாடிட்டு இருந்தோம். என்ன பண்றது, அவனை பார்த்தாலும் பாவமா தானே இருக்கு. அப்போ நீ இன்னும் 2-3 நாளைக்கு இப்படிதான் இருக்கணுமா? வேற வழி இல்லையே, இப்படிதான் இருந்தாகணும். நான் நல்லாதான் இருக்கேன்னு அழகுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிடக்கூடாது. தெரிஞ்சா அவ்வளவுதான், அம்மா கூட நமக்கு சப்போர்ட் பண்ணலையே அப்படின்னு மனசு வருத்தப்படுவான். எப்ப பார்த்தாலும் ரூம்ல சும்மாவே உட்கார முடியாதுல்ல, அதான் போர் அடிக்கும் போதெல்லாம் செஸ் விளையாடிட்டு இருக்கேன். சரி சரி. ஐயோ அழகு வந்துட்டான். இருங்க அபி, படு 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 படு. கதவு திற அபி. போ போ போ. பெரியம்மா, நீங்களும் இங்கதான் இருக்கீங்களா? ஆமா அழகு. வசுந்தரா இப்படி உடம்பு சரியில்லாம படுத்துட்டு இருக்கும்போது நான் எப்படி என் ரூம்ல நிம்மதியா இருக்க முடியும்? அதான் வசுந்தரா உடம்பு எப்படி இருக்குன்னு விசாரிச்சுட்டு போலான்னு வந்தேன்பா. இவன் பாக்குறத பார்த்தா என் மேல சந்தேகம் வந்திருக்கும் போல இருக்கே. அம்மா, உடம்பு எப்படிமா இருக்கு? அழகு, அதை ஏண்டா கேக்குற? ரொம்ப முடியலடா, இன்னும் அப்படியே தான் இருக்கேன். என்னால எந்திரிக்கவே முடியலடா, அதனாலதான் இப்படி படுத்தே இருக்கேன். பாவம், அம்மா முகம் இன்னும் வாடி போயே தான் இருக்கு. அம்மாவுக்கு இன்னும் உடம்பு குணமாகலன்னு நல்லா தெரியுது. இந்த தீக்குச்சி பையன் தேவையில்லாம ஏதோ வந்து சொல்லியிருக்கான். அம்மா, நீ இப்படியே ரூமுக்குள்ள படுத்து கிடந்தினா உடம்பு சரியாகாதுமா. நீ வாமா, நீ அப்படியே காத்தாட ஊஞ்சல் கிட்ட உட்காரியா? நானே உன்னை கூட்டிட்டு போவா? வா. ஐயோ இல்லடா, இப்படியே ஒரு 2-3 நாள் படுத்தே இருந்தேன்னா அப்படியே உடம்பு சரியாயிடும். அப்புறமா அம்மா வரேன். சரிம்மா, அப்படின்னா நான் தீக்குச்சியை கூட்டிட்டு வெளியில போயிட்டு வரட்டுமா? சரி போயிட்டு வா, பத்திரம். சரி, பாத்துருங்க. நான் பாத்துக்கிறேன். பாடி பாத்து போயிட்டு வா. முடியலையே.